السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவக்குகிறேன். خيركم من تعلم القرآن وعلمه. خيركم من تعلم القرآن وعلمه. உங்களில் யார் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நம்ம எல்லோரும் சிறந்தவராக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த சிறந்தவர் யார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, உங்களில் யார் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்பிக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். அந்த பணியை செய்வதற்காகத்தான் அப்துல்லாஹ் பின் அல் முபாரக் குர்ஆன் மனன கல்வியகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதற்காக வேண்டி பல பேருடைய உழைப்புகள் இருக்கிறது. பல பேர் சின்னதாக பெரியதாக பல பேர் பல நல்ல எண்ணங்களை வைத்து ஹலாலான ஹாஜத்துகளை வைத்து இந்த கல்லூரிக்காக உதவுகிறார்கள். நமக்கு என்ன செய்யறாங்க, துஆ செய்ய சொல்லி கேட்கறாங்க. நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு துஆக்கள்லையும் கண்டிப்பாக இந்த கல்லூரிக்கு உதவி செய்பவர்கள் சில பேர் உதவலைனாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, மனசுல என்ன இருக்கும் பிரார்த்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், முதல் விஷயம் பிரார்த்திக்க வேண்டும். அந்த கல்லூரிக்கு உதவுகிற ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், பிரார்த்திக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்ததாக அந்த குர்ஆன் பார்த்து ஓதுறதுக்கு வருகைக்கு அனுப்பிய பெற்றோர்கள், உங்கள் பையன் குர்ஆனை சரளமாக ஓதுகிற வரை எக்காரணம் கொண்டும் என்ன செய்யக்கூடாது, இந்த கல்லூரியை விட்டு விலகி விடவே கூடாது. அதான் இன்னைக்கு கூட என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த கல்வி கற்கும் போது சின்ன சின்ன இழிவுகள் வரும். அந்த இழிவுகளை யார் தாங்கிக் கொள்கிறாரோ அவர்தான் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார். யார் அந்த சின்ன இழிவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாரோ அவருக்கு கல்வி கிடைக்காது. ஒரு நாள் கோவத்துல உஸ்தாத் திட்டுவாங்க, ஒரு நாள் ஆலிமா திட்டுவாங்க, என் பிள்ளை எப்படி திட்ட போச்சு, என் பிள்ளை எப்படி அடிக்க போச்சு அப்படிலாம் இல்லாம சின்ன சின்னதா இருக்கும்பா, குர்ஆனை நீ கண்டிப்பா ஓதி முடிக்கணுமா என்று நீங்க என்ன செய்யணும், ஆர்வப்படுத்த வேண்டும். நீங்க இப்ப முடிவு செஞ்சுக்கங்க, என் புள்ள குர்ஆன் சரளமா ஓதுற வரைக்கும் என்ன ஆனாலும் என்ன செய்ய மாட்டோம், இந்த கல்லூரியில இருந்து டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டோம். அடுத்து இதை விட இன்னும் சில பேர் நல்ல டேலண்ட் உங்க பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா, என் புள்ள குர்ஆன் மனப்பாடம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க இருந்து நவறதுன்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற சிந்தனைகள் தான் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று நம்ம மசாலா 5:15 அசர் தொழுகை. ஏன் 5:15 வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்து வந்ததும் பிள்ளைங்க தொழுகணும் அப்படிங்கிறக்காண்டி 5:15 அசர் தொழுகை நடக்குது. மக்ரிப் தொழுகை பாங்க சொன்னது நடக்கும். என் மக்தப் வர்ற பிள்ளைங்க 2 நேர தொழுகை ஜமாஅத்துடன் தொழுது கொள்வார்கள். இஷா 8:30 நடக்குது இன்ஷா அல்லாஹ். இதை என்ன செஞ்சீங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்தை அங்கீகரிப்பானாக. இன்னைக்கு நாம் நோன்பு நோற்றோமே, அந்த நோன்பை அங்கீகரிப்பானாக. இந்த நோன்புடைய சவாப் என்ன யாருக்கா தெரியுமா? வர்றதா அல்ல சென்றதா? சென்ற ஒரு வருஷத்துடைய பாவங்களை அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான், மன்னிப்பான். அதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், சென்ற ஒரு வருடத்தினுடைய எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பிரார்த்திக்க வேண்டும். முஃமின்களுக்கு, எல்லா முஃமின்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சின்ன சின்ன குறைகள் இருந்திருக்கும், ஜூஸ் கிடைக்காம அல்லது தண்ணி கிடைக்காம அல்லது பேரித்தவன் கிடைக்காம சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சுக்கங்க, பொறுத்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். உங்க அனைவருக்கும் அல்லாஹ் நல்லால விருது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிரமம் பார்க்காமல் உங்க வீட்டு ஃபங்க்ஷனா நினைச்சுக்கிட்டு சிரமமா இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு சவாப் கூட. அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் எதுவுமே கிடையாது. ஒரு முஃமினுக்கு ஒரு முள் தைத்தாலும் கூட அதற்காக அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். முள்ளா வந்தா தைக்கிறது இல்ல, நம்ம போய் மிதிக்கிறோம், அதனால நமக்கு ஏறுது. அதுக்காக ஏன் முஃமின், ஏன் நம்பிக்கையாளன் என்ன நம்பனவன் ஒரு சின்ன கஷ்டப்பட்டானா அவன் பாவத்தை மன்னி அப்படின்னு அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படின்னா இங்க வரக்கூடிய இந்த கல்வி கற்கும் போது அல்லது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது உள்ள அந்த சிரமங்களை எல்லாம் நீங்கள் சகிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்வான், பாவங்களை மன்னிப்பான். அடுத்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான செய்தி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த கல்லூரி உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தவர் யூசுப் சார். யூசுப் சார் என்னுடைய நண்பர்கள் மற்றும் யூசுப் சாருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெரியது. நான் ஹாஃபிஸ் அந்த கல்லூரியில அந்த அவங்களுடைய இக்ரா ஸ்கூல்ல நான் ஓதி கொடுத்ததனுடைய அந்த தொடர்ச்சி தான் இது. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட போய் ஒரு இடம் வாங்கி கட்டித்தாங்க. ஏன்னா நம்ம கல்வியில் இருக்கிறோம், நம்ம எங்கிட்ட போக முடியல, எங்கிட்ட போய் டொனேஷன் வாங்கி பண்றதுக்கு எதுவுமே முடியல அப்படின்னு அவங்க சொன்னோம்.